ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோனா, ரெகுலராக எப்பயும் மாதிரி சமைக்காமல் மார்க்கெட் போனதுலாம் காமிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். அது என்ன வீடியோனா, இன்றைக்கி நம்ம ஒரு வெட்டிங் கிளம்ப போகிறோம். அது யாரோட வெட்டிங்குண்டா, எங்கள் வீட்டுக்காரோட அக்காவோட வெட்டிங் தான். வாய்ஸ் மிஸ் மேட்சிங்காக போயிட்டுருக்கோம். அப்படியே தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் பக்கத்தில் ட்ரில்லிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கிறதுனால சவுண்டு பயங்கர பேடாக இருந்துச்சு. அதனால் சொல்லிவிட்டு நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டேன். இதுதான் வெட்டிங்க்கு கட்டிட்டு போகலான்னு எடுத்தது. அவங்களோட பார்ட்டிக்கு அவங்க வச்சுருந்த தீம் லாவெண்டர். பட் எங்களுக்கு கடைசி நேரத்தில் கிடைக்கல. ஸோ என்கிட்ட இருந்த சாரியே கட்டிக்கலான்னு இதை எடுத்துட்டேன். என் பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன், பாவாடை சட்டை மாதிரி. அவங்களுக்கு வேட்டி சட்டையும், தம்பிக்கு ப்ளேசர்ஸும் போட்டுக்கிட்டாங்க. சாரி முன்னாடியே நான் ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் அன்றைக்கி கட்டுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியாகிடுச்சு. இல்லாட்டி பயங்கர டைம் எடுத்திருக்கோம். இப்போ ஜுவல்ஸும் நான் பேரப் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். பட் எனக்கு எடுத்து வச்சுருந்த ஜுவல் என் சாரீ கூட மேட்ச் ஆகலை. ஃபைனலாக நான் வேறு தான் போட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் எடுத்து வச்சதே அப்படியே போட்டுட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக. பட் என் ஹஸ்பண்ட் அது கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து டைம் ஆகிடுச்சின்னு பேக்கில் எடுத்து போட்டுட்டாங்க. சரி, திருப்பி எடுத்தோன்னா பெரிய டிடிஎஸ் ஒர்க் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே பேக்கோடையே வீடியோவும் எடுத்துட்டேன். நான் முதல்ல வீடியோ எடுக்க பழகணும். பிகாஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அதை எடுத்துருக்கலாமே இதை எடுத்துருக்கலாமேன்னு தோணுது. இது அக்காவுக்கும் மாமாக்காகவும் எடுத்த ட்ரெஸ்ஸு. அவங்க எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்றா தான் பேர் பண்ணுவாங்க கலர். ஸோ அதே மாதிரி எடுத்துட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கு 2 hours ஆகும். சரி, டிலே பண்ணிட்டா முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். அவங்க வீட்டுக்கும் போயிட்டு மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனோம். யூஸ்வலாக எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்புவோம். இது அவங்களோட 25th ஆனிவர்சரி. ஆனால் பயங்கரமாக கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் இப்போ புதியதாக கல்யாணம் பண்ணுறவங்களோட ஸ்டேஜ் டெக்கரேஷன் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு அதெல்லாம் இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் 2 hours டிஸ்டன்ஸு. எல்லோரும் வேலைக்கெலாம் போகிறதுனால எங்களால் போய் எதுவுமே பார்க்கலாம் முடியல. அப்போ தான் போய் பார்த்தோம். ஸ்டேஜ் இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு போய் ஸ்டேஜில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டு. யூஸ்வலாகவே அவங்க வீட்டு சைடில் நிறைய சிஸ்டர் இன்லாஸ் அவங்களாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தால் கூட அது மாதிரி எல்லோரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க. எல்லோரும் ஆடும்போது ஆடுங்கடானா எங்கள் வீட்டு பசங்க ஆடவே இல்லை. டிஜேலாம் பேக் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்ட பிறகு இவங்க 2 பேரும் போட்டு ஆடிட்டுருந்தாங்க. ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் போச்சு. எங்களுக்கு வீடியோஸ் எதுவும் பெருசாக வரல. இப்போ எடுத்ததை மட்டும் வீடியோவாக போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.